ஹாய் எவ்ரிவன். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோவில் தான் இருக்கும். 12th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 3ஆம் தேதி வர இருக்குது. உங்களுக்கு எவ்வளவோ நான் வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். கரியர் கைடன்ஸோட ஆரம்பம் கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் உதவியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. எனக்கு கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வருமோ அதுக்கு பண்ணிடுங்க. என்னன்னா 12th மார்க் ஏன் முக்கியம், ஏன் 12th மார்க் ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு வாட்டி கிளாரிட்டியாக நான் சொல்லிடுறேன். ஒன்று, இந்த வீடியோவில் 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, ஏன் 12th மார்க் முக்கியம். இன்னொன்று, வேரியஸ் கவுன்சிலிங் நடக்கும் இல்லையா, நல்ல நல்ல காலேஜஸில் போகிறதுக்கு வேரியஸ் கவுன்சிலிங் நடக்கும். பேராமெடிக்கல் கவுன்சிலிங், டான்வாஸ், டிஎன்ஏயு, டிஎன்இஏ, இன்ஜினியரிங் அட்மிஷன் அந்த மாதிரி நடக்கும். அந்தந்த கவுன்சிலிங் என்ன மாதிரி கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணுறாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் எந்தெந்த சப்ஜெக்டில் கட் ஆஃப் மார்க் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது, டாப் காலேஜஸில் போகிறக்கு இன்ஜினியரிங்னாலும் சரி, பேராமெடிக்கல்னாலும் சரி, இல்லை அக்ரினாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னாலும் சரி, எதுனாலும் சரி, டாப் காலேஜஸ் இப்போ தமிழ்நாட்டிலே தலை சிறந்த கல்லூரிகள்னு இருக்கும்ல, எல்லா ஸ்ட்ரீம்லேயும் டாப் 10 காலேஜஸில் போய் படிக்கணுங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும். அந்த காலேஜஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மார்க் இருந்தால் எடுப்பாங்க, என்ன கட் ஆஃப் இருந்தால் உள்ளே போகலாம், கவுன்சிலிங் மூலிமா, கவர்மெண்ட் கோட்டா மூலிமா எவ்வளோ மார்க் இருந்தால் போகலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான வீடியோ. எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வீடியோ. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிடுங்க, டே இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் நம்மளால் போக முடியும். அப்போ தான் இன்னும் நல்லா பூஸ்டப்பாக படிப்பீங்க. லாஸ்ட் 20 days இருக்குது. கண்டிப்பாக இந்த 20 days நல்ல பொட்டென்ஷியல் போட்டு படிங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் இருந்தால், நல்ல கல்லூரியில் படித்தா நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கும். நல்ல பிளேஸ்மெண்ட் கிடச்சா நல்ல வேலை, நல்ல லட்சமாக சம்பாதிக்கலாம். லட்சமாக சம்பாதிச்சா மட்டும்தான் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு லைஃப் வாழ முடியும் உங்கள் குடும்பத்தினார் கூட. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறணும்னா நல்ல கல்லூரியில் படித்தே ஆகணும். நல்ல கல்லூரியில் எப்படிலாம் இருக்கும், என்ன மாதிரிலாம் இருக்கணும், எது பெஸ்ட்டு கல்லூரி, எந்த மாதிரி பார்க்கணும், இது எல்லாமே வருங்காலத்தில் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் எக்ஸாம் முடிவிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாமுக்கு என்ன தேவை, என்ன மார்க் எடுத்தால் நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஜேஇ மெயின்ஸ் எழுதுனவங்க பயப்பட வேண்டாம். நல்ல மார்க் எடுக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. பட் 12th மார்க் வச்சும் கூட நம்ம நல்ல கல்லூரியில் போய் சேர்ந்துக்கலாம். ஜேஇ மெயின்ஸை வச்சு என்ஐடி, IIIT, சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டியூட் இதுக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ அது மூலியமாகவும் போய்க்கலாம். இல்லை பேராமெடிக்கல் வச்சு நல்ல கல்லூரிக்கு போய்க்கலாம். இந்த மாதிரி கவுன்சிலிங் மூலியமாகவே நம்ம நல்ல கல்லூரி, தமிழ்நாட்டிலே நல்ல கல்லூரிகள்லாம் இருக்குது, தலை சிறந்த கல்லூரிகள், அதிலேயும் போய்க்கலாம். சரிங்களா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஜேஇ மெயின்ஸில் நல்லா பண்ணியிருந்தால் ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகேவா. இல்லை ஃபேஸ் 2ல் ஒரு வாய்ப்பை நீங்கள் ஜேஇ மெயின்ஸில் ட்ரை பண்ணுங்கள். விஐடி, அமிர்தா, இதுக்கு நிகரான கல்லூரிகளும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதுவுமே பார்ப்போம். விஐடி, அமிர்தாக்கெல்லாம் தனித்தனி எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் போய் எழுதியிருப்பீங்க, ஓகே. பட் என்னதான் இருந்தாலும் நமக்கு 12th மார்க் ரொம்ப முக்கியம் எல்லா இடத்துலையும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா. அப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது இன்ஜினியரிங் அட்மிஷன் போகணுன்னா கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் போதும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக இப்போ போகணுன்னு அவசியம் இல்லை. அது ஏன் அப்புறம் சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டா யார் போகலான்னா ரொம்ப மார்க் கம்மியாக இருக்கிறவங்க போனால் போதும். சரிங்களா. யார் போகலான்னா ஒரு 140 கீழே இருந்தீங்கன்னா, 140 கட் ஆஃப். எப்படி கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். மேக்ஸில் அப்படியே 100 மார்க் எடுத்துக்குவாங்க, 100%. ஃபிசிக்ஸில் அப்படியே 50 மார்க் எடுத்துக்குவாங்க, கன்வெர்ட்டட், டிவைடட் பை 2. 100க்கு நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ டிவைடட் பை 2. கெமிஸ்ட்ரியில் 100க்கு நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்துடும். உதாரணத்துக்கு கெமிஸ்ட்ரியில் ஒரு 90 டிவைட் பை 2 போட்டால் 45, ஃபிசிக்ஸில் ஒரு 90 டிவைட் பை 2 போட்டால் 45, மேக்ஸில் அப்படியே 90 மார்க் எடுத்துகிட்டு போட்டுக்கிறேன். எல்லாத்துலேயுமே ப்ளஸ் பண்ணிங்கன்னா 200க்கு 180. இப்போவே 180 தான் வருது. டாப் கல்லூரியில் டிஎன்இஏல மூலயமா நீங்கள் போய் படிக்கணும், நல்ல கல்லூரியில் இன்ஜினியரிங் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் வேணும்னா, டயர் 1 கல்லூரியில் படிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 180க்கு மேலேயாவது வேணும். சரிங்களா. எஸ்சியாக இருந்தீங்கன்னா 170க்கு மேலேயாவது வேணும். எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, ஓசி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 180க்கு மேலே எடுத்துருங்க, சேஃபஸ்ட். ஓகேவா. ஸோ பாருங்கள். அடுத்தது, அதனால் மேக்ஸ் மார்க் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். மேக்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சரிங்களா. டபுள் த மார்க் இல்லையா, அதனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அடுத்தது பேராமெடிக்கல் கவுன்சிலிங். பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு பயாலஜி தேவை. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க் பார்ப்பாங்க. பி ஃபார்ம், ஃபார்ம் டி, ஃபார்ம் பி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் படிக்கிறதுக்கு தான். நர்சிங் அந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. அப்போ பயாலஜி மார்க் 100க்கு அப்படியே எடுத்துக்குவாங்க, 100% அப்படியே எடுத்துக்குவாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி டிவைட் பை 2. ஃபிசிக்ஸ் நீ என்ன மார்க் எடுக்கிறோ 100க்கு அது டிவைட் பை 2. ஓகேவா. 50% மார்க் எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ உனக்கு டோட்டலாக பயாலஜிக்கு 100க்கு 90, இது 50க்கு 45, 90 எடுத்திருப்பேன் 45.
இது கெமிஸ்ட்ரிக்கு 50 45 90க்கு 100க்கு 90 எடுத்திருப்பேன், டிவைட் பை 2 போட்டால் 45. ஸோ டோட்டலாக 200க்கு 180. இப்படி தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ பேராமெடிக்கல் நல்ல கட் ஆஃப் போகணும். கவர்மெண்ட் காலேஜில் தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நிறைய நடக்கும். அதுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா 175க்கு மேலேயாவது கம்மியாக கட் ஆஃப் வேணும். ஸோ அதனால் பயாலஜியில் நல்ல மார்க் எடுக்கிற பாருங்கள். இதுலேயுமே நீங்கள் வந்து 85 கீழே போகாமல் பார்த்துக்கோங்க. ஃபார் பேராமெடிக்கல் அண்ட் அக்ரி ரெண்டுக்குமே போகலாம். பியூர் சயின்ஸ்காரங்க பியூர் சயின்ஸ்னால் யாருன்னா பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்காது. ஸோ பாட்னியில் எல்லாமே டிவைட் பை 2, எல்லாமே 50% மார்க்கு. பாட்னி 50க்கு, ஜுவாலஜி 50க்கு, 100க்கு தான் எல்லாமே எழுதுவீங்க. ஆனால் டிவைட் பை 2 எல்லாமே டிவைட் பை பாட்னி டிவைட் பை 2. உதாரணத்துக்கு பாட்னி 100க்கு ஒரு 80 எடுத்திங்கன்னா டிவைட் பை 2 போட்டால் 40. ஸோ அதே மாதிரி ஜுவாலஜி, ஃபிசிக்ஸும் டிவைட் பை 2, கெமிஸ்ட்ரியும் டிவைட் பை 2. நீங்கள் எடுத்த 100க்கு மார்க்கை டிவைட் பை 2 போட்டிங்கன்னா இந்த மார்க் வரும். இது வந்து உதாரணத்துக்கு போட்டது. அப்போ கேல்குலேட் பண்ணால் 170 200க்கு. இதுக்கு சேஃபஸ்ட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே 175க்கு மேலே, 180க்கு மேலே எது இருந்தாலுமே சூப்பர். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருங்க நல்லபடியாக. ஓகேவா? ஸோ அது அக்ரி கட் ஆஃப் TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சேர்றதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரி கட் ஆஃப் முக்கியம். மேக்ஸ் மார்க்கு, மேக்ஸ் இருந்தால் மேக்ஸ் மார்க் பார்ப்பாங்க, அதுக்கும் டிவைட் பை 2. பயாலஜிக்கு டிவைட் பை 2 50% மார்க்கு, அதாவது 100க்கு எடுத்த மார்க்கு 100க்கு எடுத்த மார்க்கை டிவைட் பை 2 பண்ணிடுவாங்க. ஃபிசிக்ஸும் அப்படி தான், கெமிஸ்ட்ரியும் அப்படி தான், எல்லாமே டிவைட் பை 2. அப்போ எல்லாமே போட்டிங்கன்னா 200க்கு 170 நான் போட்ட கேல்குலேஷன் படி. இப்போ மேக்ஸில் 80 இருப்பீங்க, டிவைட் பை 2 போட்டால் 40. பயாலஜியில் 50 இருப்பீங்க, டிவைட் பை 2 போட்டால் பயாலஜியில் 100க்கு 90 இருப்பீங்க, டிவைட் பை 2 போட்டால் 45. அந்த மாதிரி எல்லாமே டிவைட் பை 2. ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்காரங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கே வரும் பயாலஜிக்கு பதிலாக அவங்களுக்கும் 50%, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்கை 50%. ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணால் 200க்கு 170 அக்ரி கட் ஆஃப். சரிங்களா? ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் கட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் போட்டு பார்த்துக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் TN காசான்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங்கில் போகிறக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பெரும்பாலான கல்லூரிகள் நேராக போய் சேர்றக்கும் இந்த கட் ஆஃப் இப்படி தான் பார்ப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்லையுமே டிவைட் பை 2, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், CA கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அக்கௌண்டன்சி. இல்லை நீங்கள் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கீங்க, சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் இருந்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளை போகிறக்கு எல்லாம் அந்த மெயின் 4 சப்ஜெக்ட் இருக்குல்ல எல்லாமே டிவைட் பை 2. அப்போ டிவைட் பை 2னா காமர்ஸில் 18 வச்சுக்கோங்க, 100க்கு டிவைட் பை 2 போட்டால் 40. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 100க்கு 18 வச்சுக்கோ, டிவைட் பை 2 40. அது மாதிரி எல்லாமே டிவைட் பை 2 பண்ணிட்டேன். போட்டிங்கன்னா 200க்கு 160. சரிங்களா? நான் போட்ட கால்குலேஷன். ஸோ எல்லாமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ உங்கள் மனசில் பார்த்துரும். இதோட சேஃபஸ்ட் கட் ஆஃப் அக்ரியோட சேஃபஸ்ட் கட் ஆஃப் சொல்லலை. அக்ரியோட சேஃபஸ்ட் கட் ஆஃப் கண்டிப்பாக நீங்கள் குறைஞ்சபட்சம் பிசியாக இருந்தீங்கன்னா 190க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். MBSC இருந்தீங்கன்னா 185க்கு மேலே இருக்கணும். SC ST SCயாக இருந்தால் 180 ஆர் 175க்கு மேலேயாவது கண்டிப்பாக இருக்கணும். TN காசாக்கு நீங்கள் பரவாயில்ல, ஒரு 175க்கு மேலே இருந்தாலே ஓரளவுக்கு நல்ல காலேஜ் கிடச்சிரும். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இது தமிழ்நாடு இன்ஜினியரிங்லாம் போய் சேரணும், டாப் கல்லூரியில் போய் சேரணும், கட்டாயமாக நம்ம 180க்கு மேலே ஷார்ப்பாக இருந்தாங்கணும். 190க்கு மேலே இருந்தால் சூப்பரான கல்லூரியில் போய் படிக்கலாம். தெரிஞ்சுக்கோங்க, எந்த மாதிரி கோர்ஸ் படிக்கலாம், என்ன மாதிரி படிக்கலாம், எல்லாமே நம்ம வந்து வருங்காலத்தில் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 12th படிக்கிறனால நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக எசென்ஷியலாக உங்களுக்கு தேவைப்படும்னு நினச்சேன், அதனால் இப்போ போட்டேன். எல்லா கட் ஆஃபும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கட் ஆஃப் கேல்குலேஷன். இந்த கட் ஆஃப் கேல்குலேஷன் நாங்கள் சொன்னதுக்கு காரணம் நீங்கள் படிக்கணும், இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு வார்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள், இப்பவும் டைம் இருக்குது, அதுதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ.